அன்புக்குரியவர்களே, நீங்கள் சுகாதார முறையை பின்பற்றி உங்கள் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அன்புரிமையோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு இந்த மண்டபத்தின் முன் வாயிலே முகக்கவசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இல்லாதவர்கள் தயவு செய்து அதனை அணிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு 22 வருடங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பிலே ஸ்ரீலங்கா பயங்கரவாத அரசாங்கத்தினால் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையாரின் ஏவல்களினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் நினைவு நிகழ்வுகளை நாங்கள் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக ஈகை சுடரேற்றல் ஈகை சுடரை ஏற்றி வைக்க வருமாறு மாமனிதரின் புதல்வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மாமனிதரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை செலுத்தி அறிவிக்குமாறு அவரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்த திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு திருமதி நாகரூபி கஜேந்திரகுமார் அவர்களை தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு இரண்டு மாவீரர்களின் சகோதரியான கடற்கரை மாவீரர் பொதிகை திருவன் மாவீரர் ஜெயம் ஆகியோரின் சகோதரியான கிருபா கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்த திருமதி கிருபா கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு திருமதி நாகரூபி கஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறார். தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் சட்டத்தரணி நடராசா காண்டீபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்து திரு நடராஜா காண்டீபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும்
சட்டத்தரணியான சட்டத்தரணி சுபாஷ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மலர்மாலை அணிவித்த சட்டத்தரணி திரு கனகரத்னம் சுபாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவித்து வருமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான பத்மினி சிதம்பரநாதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்து சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி பத்மினி சிதம்பரநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவித்து வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மகளிர் அணி தலைவி திருமதி வாசுகி சுதாகரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்து சென்ற மகளிர் அணி தலைவி திருமதி வாசுகி சுதாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவித்து வருமாறு காயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க செயலாளரும் வவுனியா பிரதிகள் குழு தலைவருமான கோவண்ணா ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்து சென்ற திரு கோவண்ணா ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இளைஞரணி தலைவர் இன்னாசிமுத்து சத்யசீலன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர்மாலை அணிவித்து சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இளைஞரணி தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மலர்மாலை அணிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர்மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் தீபன் பிரிசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
மலர் மாலை அணிவித்த யாழ் மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் திரு தீபன் திரீசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் திரு கண்ணதி பிள்ளை விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர் மாலை அணிவிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் திரு கணபதி பிள்ளை விஜயகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர் மாலை அணிவிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு யாழ் மாவட்டத்தினை சேர்ந்த மாணவர்கள் எஸ் முயாவிதீன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், ஆர்த்திகா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர் மாலை அணிவித்து சென்ற மௌலவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் திரு சிவபாலன் கஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட செயலாளர் திரு கேசவன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க வருமாறு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆயுட்கால உறுப்பினரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான கணேசராஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். மலர் மாலை அணிவித்து சென்ற திரு கணேசராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொருளாளர்
கிருஷ்ணா அண்ணன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். மலர் மாலை அணிவிக்குமாறு. மலர் மாலை அணிவித்து சென்ற கிருஷ்ணா அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக மலரஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு விளம்பரம் மலரஞ்சலி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு திரு டொமினிக் பிரேமானந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக அனைவரும் மலரஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
2000 ஆண்டு 1ஆம் மாதம் 5ஆம் தேதியில் கொழும்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுக்காகவும் தாயக விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிக் கொண்ட மாவீரர்களுக்காகவும் அந்த வேளையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்காகவும் ஒரு நிமிட நேர அகவணக்கம் செலுத்துவோம். இந்த இனம் விடுதலை பெற வேண்டும். இந்த மக்கள் நிம்மதியான சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். சிறிலங்கா அரச பயங்கரவாதத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சிறிலங்காவின் கோட்டைக்குள்ளே இருந்து உருமிய ஒரு புலிதான் அமரர் மாமனிதர் குமார் பொன்னம்பலம். உண்மையிலேயே இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக இந்த இனம் படுகின்ற அல்லல்களை தன்னால் முடிந்த அளவு தீர்ப்பதற்காக இரவும் பகலும் ஓய்வின்றி உழைத்த ஒரு ஒப்பற்ற மாமனிதர். எங்களுடைய தாயக தேசத்தில் மட்டுமன்றி புலம்பெயர்ந்த தேசத்திலும் பல்வேறு நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளை ஒன்றிணைப்பதில் மிக காத்திரமான பங்கினை வழங்கி இந்த மண்ணின் விடுதலை தனியே புலத்துடன் மாத்திரம் நின்று விடாது, அது புலம்பெயர்ந்த தேசங்களிலும் வீடு கொண்டிட வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியவர். ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக, ஒரு சட்டத்திறமையாக, ஸ்ரீலங்கா அரச பகுதிகளுக்குள்ளே அப்பாவித்தனமாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் யுவதிகளை சிறைகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து வந்தவர்கள். அவருடைய கருத்துக்களால் எதிர்கொள்ள முடியாத கோழைகளான அரச பயங்கரவாதத்தினர் அவரை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு கொழும்பிலே வைத்து மிகவும் விலைச்சத்தனமாக கொடூரமான முறையிலே தங்களுடைய ஏவல் நாய்களை ஏவி படுகொலை செய்திருக்கிறார்கள்.
அந்த படுகொலைக்கான நீதி இதுவரை வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றும் இந்த மண்ணிலே இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு சர்வதேச நீதி இன்னும் கிடைக்கவில்லை. உண்மையிலேயே எங்களுடைய தாயகம் என்று விடுதலை பெறுகிறதோ அன்றுதான் நாங்கள் சிறிய இந்த அத்தனை இரத்தங்களுக்கும் அல்லது நாங்கள் கொடுத்த அத்தனை இலைகளுக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் உண்மையிலே அன்றுதான் ஒரு ஆத்மா சாந்தி கிடைக்கும் என்று கூறி தொடர்ச்சியாக மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலே நினைவு பேருரையினை ஆற்ற வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டத்தரணியுமான சட்டத்தரணி திரு நடராசா பாண்டியன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் செல்வராஜ் கஜேந்திரன் அவர்களை முறைக்கு அழைத்திருக்கின்றோம். அவருடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியான சட்டத்தரணி சுகாஸ் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மகளிர் அணி தலைவி வாசகி சுதாகரன் அவர்களையும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு பத்மி சிதம்பரநாதன் அவர்களையும் அன்போடு அழைத்து அழைத்திருக்கிறோம். அவருடன் இணைந்து அரசியல் விமர்சகர் தேனா மதுசூதன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வினை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இன்று இந்த மண்டபத்திலே நினைவேந்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவேந்தலுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இருகை கூப்பி வணங்கிக் கொண்டு குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களுடைய நினைவு பேருரையிலே எனக்கு அளிக்கப்பட்ட விடயம் சற்று வித்தியாசமானது. இது நினைவு பேருரை என்கின்ற வகையிலே நான் இன்றைக்கு எங்களுடைய அரசியல் தளத்திலே பேசுபொருளாக இருக்கிற
13வது திருத்த சட்டத்தினுடைய ஏற்புடைமை பற்றிய விடயங்களை சட்டக்கூடத்திலே இருந்து பார்ப்பதற்காக படிக்கப்பட்டிருக்கிறேன். குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது இந்த தமிழ் தேசிய அரசியலிலே விடுதலை போராட்டத்தை அவர் கணித்துக் கொண்டு அந்த விடுதலை கனவை சுமந்து கொண்டு அந்த ஆயுத போராட்டத்தை ஆதரித்து ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பித்த காலகட்டங்களிலே அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த அரசியல் பயணத்தில் எங்களுடைய நுழைவு அல்லது எனது நுழைவு இருந்தது. புலம்பெயர் தேசங்களிலே அன்றைக்கு இருந்த மிக கணிசமான நெருக்குவாதங்கள், தாயகத்திலே இருந்த நெருக்குவாதங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. ஒரு விடுதலை போராட்டத்தை பயங்கரவாத போராட்டமாக முத்திரைகுத்தி ஒரு அரசியல் போராட்டத்தை சிங்கள பேரினவாத அரசு ஒடுக்க முற்படுகிற போது அந்த ஆயுத போராட்டம் என்பது அரசியலின் மரபின்பாலானது என்பதனை குனிந்து வெளிப்படுத்தியவர் தான் மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள். அவர்கள் 2000ஆம் ஆண்டு நான் 21 வருடங்கள் பின்னோக்கி என்னுடைய நேர்தளத்திலே பயணிக்க விரும்புகிறேன். 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி சிங்கள பேரினவாத அரசினுடைய கைக்கூலிகளால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிற பொழுது நான் பொறுப்பிலே இருந்தேன். உங்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டத்திலே இருந்த மிக நெருக்கமான அந்த சூழலிலே களத்திலும் புலத்திலுமாக தமிழக விடுதலை போராட்டத்தினுடைய நியாயப்பாட்டை எந்த ஒரு ஐயத்திற்கும் அப்பாலே என்று நியாயத்துக்காக போராடியவர்கள் தான் மாமனிதர். அதனாலேதான் எங்களுடைய தேசிய தலைமையினாலே அவருக்கு மாமனிதர் விருது கொடுத்து அந்த பட்டம் அளித்து அவருடைய குடும்பத்தார்கள் அங்கே நேரே வழிக்கு சென்று அந்த பட்டத்தை கௌரவமாக பெற்றுக் கொண்டார்கள். 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு அடுத்த தினங்களிலே அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறுகிற போது நான் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அதனைத் தொடர்ந்து குமார் பொன்னம்பலம் ஐயா அவருடைய இருப்பு அங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்த சூழலிலே மூத்தோர் கல்விமான்கள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பினூடாக 31 நாட்கள் கழித்து கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குமார் பொன்னம்பலத்தின் இழப்புக்கு பின்பதான தமிழக அரசியல் என்று அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திலும் நான் பேசியிருந்தேன். அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருந்தவர் சாந்தி சஜிதானந்தம் அவர்கள். அன்றைக்கு காலம் முழுக்க தமிழ்ச்சங்கத்தை சரண போட்டு ராணுவமும் புலனாய்வு பிரிவும் மிக அச்சுறுத்தலையும் பயமுறுத்தலையும் மேற்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்பதான் உங்களுக்கு தெரியும், குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தகப்பனார் பொன்னம்பலம் உங்கள் பலன் சொல்லி தமிழருக்கு சொல்லடா தலையிலிருந்து இல்லடா என்று சொல்லி அந்த தாரக மந்திரத்துக்கு அமைவாக அந்த தமிழருடைய தலைவர்களுக்கான அரசியலை செய்கின்ற அந்த காலப்பகுதியிலே தான் அதனுடைய புரட்சியும் நிச்சயமாக அதனுடைய அரசியலை குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் வழிநடத்த அல்லது அதனை மேற்கொண்டு நடத்த வேண்டிய அந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக தன்னுடைய அரசியல் வெளிப்பாட்டை மேற்கொள்ளும் பொழுதுதான் அவருடைய குரல் மௌனிக்கப்பட்டிருந்தது. முதலாவது நினைவு தினம் நான் நினைக்கிறேன் கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்றது. அங்கே அந்த பேச்சாளர்களாக 7 பேரை போட்டிருந்தார்கள். குமார் பொன்னம்பலம் ஐயாவுடைய முதலாவது நினைவு தினத்திலே அதை பங்கு பெற்றியவர்கள் பற்றி நான் நிச்சயம் பேசியாகும். அந்த இடத்துல 2 வசனத்தை நான் பேசிட்டு தலைவரிடம் சொன்ன படிப்புரை காரணமாக நான் இந்த 13வது திட்டத்தை பற்றி பேசலாம். ஓஎஸ்எஸ் செல்வரத்னா என்று சொல்லப்படுகிற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் அன்றைக்கு நினைவுரை ஆற்றுவதற்காக அங்கே நினைவுரை ஆற்ற வந்திருந்தார். அதே போல இலங்கையுடைய சட்டமா அதிபராக இருந்த முன்னாள் சட்டமா அதிபர் மறைந்த சிபிஎஸ்எஸ் அவர்கள் ஒரு பேச்சாளராக அங்கே கலந்து கொண்டார். இன்றைக்கு கொழும்பு சட்டக்கல்லூரியிலே கடந்த காலங்களிலே சட்டத்துறையிலே
பணியாற்றி கொண்டிருந்த தமிழ்மாறன் அவர்கள் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கியிருந்தார் என்பதாக எனக்கு ஒரு நினைவு. அந்த கூட்டத்திலும் எனக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வகையிலே ஒரு சட்டத்துறை சார்ந்து மிக ஆழமான கருத்துக்களை தன்னுடைய சட்ட அறிவை தமிழர்களுடைய விடுதலை சவால் பயன்படுத்திக் கொண்ட ஒருவர் தான் என்னுடைய மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள். அத்தோடு நான் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களுடைய விடயத்தை நிறுத்திக் கொண்டு இந்த 13வது திருத்த சட்டம் பற்றி 10 நிமிடங்களிலே நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தை உங்களுக்கு ஒப்புவிக்க முடியும் என்று சொன்னால் நான் ஒப்புவித்து விடலாம். இந்த 13வது திருத்த சட்டம் என்றால் என்ன என்று சொல்லி சாதாரணமான ஒரு கேள்வியை நான் போட்டால் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய விடுதலை போராட்டம் அதிகமாக இருந்த பொழுது அண்டை நாடான இந்தியாவினுடைய செல்வாக்கினாலே ஆயுத போராட்டம் ஒரு விடுதலை போராட்டமாக பரிணமிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், திம்பு பேச்சுவார்த்தையோடு இந்த விடுதலை போராட்டத்திற்குள்ளே ஒரு கூட்டு அரசியலுடைய குறைவு அங்கே ஆரம்பமாகிறது. பூட்டாளின் திம்பு பேச்சுவார்த்தை. அதனை அடுத்து 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்தோ லங்கா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையின் பால் ஸ்ரீலங்கா அரசு தன்னிச்சையாக அமுல்படுத்த முனைந்த 13வது திருத்தம். இந்த 13வது திருத்த சட்டம் என்பது தமிழர்களுக்கு ஒரு தீர்வாக அன்றைய காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்டிருந்த பொழுதிலும் அன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருந்த என்னுடைய தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்கள் மூவர் சேர்ந்து கையெழுத்திட்டு இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்திலே எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய இனம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கான பாதுகாப்புக்கான ஒரு தீர்வாக இந்த 13வது திருத்த சட்டம் அமைத்து விடாது என்கின்ற நிலைப்பாட்டை தமிழர் விடுதலை கூட்டணி எடுத்திருந்தது. விடுதலை போராட்டத்தினுடைய நிலைப்பாடு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இந்தியாவின் நலன் சார்ந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அங்கே 13வது திருத்த சட்டமாக கொண்டு வரப்பட்டு எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகார அழகை நாங்கள் என்பதற்கு தயாரிகளை இருக்கின்ற வகையிலே இந்த ஆயுத போராட்டமும் அதனை அண்டிய அந்த அரசியல் எங்களுடைய போராட்டத்தினுடைய முடிவுமாக அந்த முடிவு இருந்தது. அந்த கடிதம் ஜிஆரை கேட்டுக்கொள்ளும்படி ராஜீவ் காந்தி அனுப்பப்பட்டிருந்தது. இந்த 13வது திருத்த சட்டத்தை இலங்கை அரசு அமுல்படுத்தி விடக்கூடாது என்பதை இந்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே தான் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அந்த கடிதங்களின் சுரண்டங்களை பற்றி கடந்த மின்னல் நிகழ்ச்சியிலே தலைவர்கள் அந்த வியாபாரியாக பேசியிருப்பார். அதை பற்றி நான் கருத்துரை வழங்குவதிலே நேர கட்டுப்பாடு இருக்கிறார். இதில் மிக முக்கியமான விடயம், இன்றைக்கு சட்ட விற்பனர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த 13 நாங்கள் ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வாதம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சாக வேண்டும் 13ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 13ல சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் தமிழர் தீர்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறதா அல்லது எங்களுடைய அரசியல் தீர்வாகத்தான் இந்த 13வது சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆகவே அதனுடைய ஏற்புடைமை தமிழர்கள் சார்ந்து எங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே அந்த 13வது திருத்த சட்டம் ஏற்புடையதா என்கிற கேள்வியை எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசினுடைய உச்ச நீதிமன்றம் இந்த விடயத்தை அணுகுவதற்காக நீதியரசர் உச்ச நீதிமன்றத்திலே இருக்கின்ற 9 நீதியரசர்களும் சேர்ந்து இந்த 13வது திருத்த சட்டம் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு முரணானதா என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த வாதம் அங்கே நடைபெறுகிறது. ஆகவே இந்த 13வது திருத்த சட்டம் சட்டமாக இருப்பதற்காக மசோதா என்று சொல்லப்படுகிற அந்த பில் மசோதாவாக அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த மசோதா இதிலே இருக்கிற இந்த விடயங்கள் தமிழருடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யுமா இல்லையா என்ற கோரிக்கை எந்த சார்ந்து இருந்தாலும் அங்கே ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மீறுகின்ற வகையிலே இந்த 13வது திருத்தம் இருக்குதா இல்லையா சொல்லுகிற விவாதம் முன்வைக்கப்படுகிற போது அங்கே அந்த டிட்டர்மினேஷன் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேள்வியின் மீது ஒரு தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும். அந்த தீர்மானத்திலே நீதியரசர் அதாவது ஃபுல் பெஞ்ச் என்று சொல்லுவார்கள். நீதி அறிவிச்ச நீதிமன்றத்தினுடைய அனைத்து நீதியரசர்களும்
இருந்து இந்த என்ன சொன்னால் நாட்டினுடைய தலைவியை தீர்மானிக்கிற ஒரு விடயம் என்பதாக இந்த நீதியரசர்கள் சேர்ந்து எடுத்த அந்த டிட்டர்மினேஷன் நீதிமன்றத்தினுடைய மிக முக்கியமான விடயம். இன்னைக்கு எல்லோருமே பேச மறைத்து விடப்பட்டிருக்கிற ஒரு விடயம். இன்னைக்கு இதை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதுவே இருந்த 9 நீதியரசர்களே 5 நீதியரசர்கள் சொன்னார்கள், இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்கிற 13வது திருத்த சட்டம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மீறவில்லை. 5 நீதியரசர்கள் சொன்னார்கள், இந்த 4 நீதியரசர்கள் சொன்னார்கள், இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 13வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அரசியலமைப்பினுடைய வேரூன்றப்பட்டிருக்கிற சில ஏற்பாடுகளை பாதிக்கிறபடியாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று அங்கே சொல்லியிருந்தார். இங்கே பேசப்பட்டவருடைய தீர்ப்பாக வெளியே வந்தவரையோ 5 நீதியரசர் சேர்ந்து சொன்னபடியே 13வது திருத்த சட்டத்தில் ஒன்றுமே இல்லை. ஏழே 4 நீதியரசர்களுக்கு கொடுத்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறபடியோ 13வது ஏற்பாடு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 51% ஆனாக்கள் வாக்கு போட்டால் அது நிறைவேற்றப்படும். 74% பெரும்பான்மையாக இருக்கிற சிங்களவர் மத்தியில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுவிடும். அதாவது 13வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆக்கிவிட முடியலாம் என்ற வகையிலே அந்த தீர்ப்பு இருந்தது. இந்த 2 தீர்ப்புகளை நாங்கள் வச்சு பார்த்தால் ஒன்று சொல்வது 13 இருந்த விடயங்கள் இல்லை என்று சொல்லி ஏனையவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு அதிகாரத்தையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற வகையிலே ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகும்படி இந்த நீதித்துறை பரிந்துரைக்கப்படுவதால் இந்த இடத்திலே இந்த 5 நீதியரசர்கள் இருந்தவர்கள் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு படி இருந்தவர்கள் இந்த சமஸ்தி கட்டமைப்பு படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை அந்த தீர்ப்பிலே அவர்கள் வினாவாரியாக இந்த சட்ட ஏற்பாடுகளை பேசுகிறார்கள். The term unitary in Article 2 is used in contradistinction to the term federal, which means an association of semi-autonomous units with a distribution of sovereign power between the units and the center. In a unitary state, the national government is legally supreme over the other levels. The essence of unitary state is that the sovereignty is undivided. In other words, that the powers of the central government are unrestricted. The two essential qualities of a unitary state are the supremacy of the central parliament and number 2, the absence of subsidiary sovereign bodies. இந்த நீதிமன்றம் தீர்ப்புகளை இதை நாங்கள் பேச எல்லாருமே மறந்திருக்கிற ஒரு விஷயம். ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே ஒரு நிறுவனமுள்ள அந்த நிறுவனங்கள் அங்கே கொண்டு வரப்பட முடியாது. நிறுவனமுள்ள சட்டங்களை ஆக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் நிறைவேற்ற முடியாது. மாறாக சமஷ்டி கட்டமைப்பிலே தான் பகிரப்பட்ட இறையாண்மையின் அடிப்படையிலே இந்த நிறுவனங்கள் பாராளுமன்றத்திற்கு சமாந்தரமாக சட்டமாக்குகின்ற தத்துவங்களை கொண்டிருக்கிறது என்பதுதான் அங்கே சொல்லப்பட்ட விஷயம். இதை சாதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொண்டால் இன்றைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாம் நினைக்கிறேன் நாங்கள் கட்சிக்கு நாம் பரிந்துரை செய்து அதனை கமலாக்கம் செய்து நாங்கள் அதனுடைய அந்த சாராம்சங்களை நாங்கள் மிக ஆழமாக இந்த விடயங்களை பக்கமாக எழுதியிருக்கிற விடயங்களை நாங்கள் பேசணும். அதிலும் குறிப்பாக இந்த தத்துவங்கள் பற்றி பேசுகிற பொழுது அங்கே இருந்த ஒரு நீதியரசர் தனித்து இந்த 13வது திருத்த சட்டம் கொண்டு வரப்படுமையாக இருந்தால் அந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிற சமஸ்தி என்று சொல்லுகிறார்களே அந்த தத்துவங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பயங்கரமான ஒரு ஏற்பாடுகளை முன்வைக்கிறது என்ற வகையிலே அந்த தீர்ப்பினை சொல்லியிருக்கிறார். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த சட்டத்திட்டத்தில் ஏதோ ஒரு விடயங்களை தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையிலே ஒரு தோற்றப்பாடு, அங்கே எதுவும் இல்லை என்ற வகையிலே பெரும்பான்மையினுடைய தீர்ப்பாக அது கட்டுப்படுத்தும் தீர்ப்பாக அந்த சட்டத்தில் எந்த அதிகாரங்களும் இல்லை என்ற விடயம் பேசியிருக்கிற போதுதான் இந்த தீர்ப்பை வச்சுக் கொண்டு உங்களுக்கு தெரியும். நாங்களும் அன்றையிலிருந்து சொல்லிக் கொண்டு வரோம் இந்த 13ஆம் திருத்தத்திலே எதுவுமே இல்லை.
ஆனால் 13 ஆரம்ப புள்ளிகளுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லுகிற தரப்புகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே இருக்கிற இந்த எஞ்சி இருக்கிற இந்த காணிகளை பாதுகாப்பதற்கும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்து கொள்வதற்கும் அல்லது இந்த விடயங்களை அணுகிக் கொள்வதற்கு இன்றைக்கு அன்றாடம் இருக்கின்ற பிரச்சனையான அணுகிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த 13 தங்கி இருக்க வேண்டும். இதிலே இவ்வாறுதான் இந்த சோழமுத்து ஆசிரியர் என்ற வழக்கில இந்த 87ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே இருக்கிற அந்த அப்பாவி மலைய குடிய மகன் அங்கே கண்டி உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போன தனக்கு முறையாக அளிக்கப்பட்ட அந்த காணியை மீண்டும் இந்த அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி மாகாணத்துக்கு இந்த அதிகாரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மாகாண நீதிமன்றத்துக்கு இந்த தன்னுடைய வழக்கை அங்கே கொண்டு சென்று இந்த அரசு தரப்பு அங்கே இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற ஒரு அரசு தரப்புன்னு சொல்லுவது இந்த அரச சிங்கள பேர்ந்தவாத அரசினுடைய முகவர்களாக அங்கே இருந்து கொண்டு அந்த அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் இந்த வழக்கை ஒரு அரசியல் வழக்காக மாற்றிக்கொண்டு அரசியல் யாப்பு பிரச்சனையாக மாற்றிக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அந்த சுப்ரீம் கோர்ட்ல தீர்க்கிறார்கள் நாட்டினுடைய அரசாட்சி தன்மை ஒற்றையாட்சியாக இருக்கிற பொழுது இந்த நிலத்தினுடைய உரித்து அல்லது ஓனர்ஷிப் என்கிற அந்த உரித்து வந்து மாகாணங்களுக்கு வழங்கப்பட முடியாது. வடக்கு கிழக்கு தாயகத்தில் இருக்கிற முதல் முக்கியமான பிரச்சனை இந்த நில பிரச்சனை. தாயகத்தை கூறு போடுகின்ற வகையிலே இந்த சிங்கள பேரினவாத அரசினுடைய இந்த செயற்பாடுகள் குடியேற்றத்தின் மூலமும் வேறு அரச பயங்கரவாத செயற்பாடுகள் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிற போது இந்த அரச காணிகளை வடகிழக்கு கோரி நிற்பதுதான் அரச காணி என்று சொன்னால் வடகிழக்கு தாயகத்துக்கான காணியாக அந்த அதிகாரம் எங்களிடம் இருக்கிற பொழுதுதான் அந்த காணி அதிகாரத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய சட்ட ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். ஆகவே இந்த வழக்கு அங்கே போகிற போது உச்ச நீதிமன்றத்தில் இருந்த 3 நீதிபதிகள் தனித்து 3 தீர்ப்புகளை வழங்கி சொல்லியிருந்தார்கள். 87ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்க்கப்பட்ட அந்த வழக்கின் பிரகாரம் காணி அதிகாரங்கள் என்பது மாகாண சபைகளுக்கு இல்லை. காணி அதிகாரங்களுக்கு மாகாண சபைக்கு இல்லை என்கிற போது இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிற 13 ஆரம்ப புள்ளி என்று சொல்லுகிற விடயம் 34 வருடங்களை நாங்கள் கடந்திருக்கிறோம். ஒரு இன அழைப்பை இந்த 13ஆம் திருத்த சட்டத்தினுடைய தான் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆகவே எந்த ஒரு பாதுகாப்பும் அற்ற இந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்குள்ளே எதுவும் இல்லை என்று சொல்லி அது நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு எந்த தரப்பை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்பதுதான் எங்கள் முன்னாலே இருக்கிற கேள்வி. நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த 1000 போராட்ட அமைப்பு என்பதாக சொல்லியிருக்கிற விடயம் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு என்பது தமிழர்களுடைய அபிலாசைகளை மட்டுப்படுத்துகிற இல்லாத ஒரு அரசியல் தீர்வாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை இன்றைக்கு ஏதோ என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தரப்புகளுக்கு நிதி அதிகாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரங்கள் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை கொடுப்பதற்கான எந்த ஒரு பொறிமுறையையும் மத்திய அரசு ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. காணிக்கு உங்களுக்கு தெரியும், காணி அரச காணிகளை பகிர்ந்து கொள்வதற்கு முதல் தேசிய காணிகள் ஆணைக்குழு ஆணைக்குழு நியமிக்கிறோம். 34 வருஷமா இந்த மட்டும் அந்த ஆணைக்குழு இல்லை. அந்த ஆணைக்குழு நியமித்ததுக்கு பிறகுதான் அரச காணிகள் நாங்கள் எப்படி பகிரலாம் என்கிற விடயத்துக்கு என்னன்னு சொன்னா தெற்பகுதிக்கு இந்த காணிகளை வழக்குகளில் இருக்கிற காணிகளை கையாள தத்துவத்தை மாகாண சபைக்கு கொடுத்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபையின் கோரிக்கை இந்த அதிகார பரவலாக்கத்துக்கான அந்த கோரிக்கை என்பது இதனுடைய அடிப்படை அரசியல் கோரிக்கைக்கு ஒரு தீர்வாக முன்வைத்த விடயம். அப்ப வடகிழக்கு தான் அந்த தாயகம் சார்ந்த இந்த பிரச்சனைக்கு அவர்கள் தீர்வாக முன்வைக்கிறார்கள் சொன்னால் 9 மாகாண சபைக்கு இந்த விடயங்களை அவர்கள் பகிர்ந்து கொடுத்து காலிக்கு ஒரு பொய் சரியான சொல்லவில்லை. காலி இருக்கிற ஒரு மகனுக்கு அரச காணியை பற்றி ஒரு பிரச்சனையும். ஆகவே இந்த ஏற்பாடுகளில் இருக்கிற எந்த விடயங்களையும் தென்பகுதிக்கு உங்களுக்கு தெரியும், மத்திய அரசு அவருடைய மாகாண அரசு உண்டுதான். அவனுக்கு பிரச்சனையா இல்லை. எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிற இந்த 13 ஆரம்ப புள்ளியில எதுவுமே இல்லை என்பதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த சுப்ரீம் கோர்ட்டு அதை தீர்வாட்டான் என்று சொல்வது என்று சொன்னால் காணி அதிகாரங்கள் வந்து மத்திய அரசிடம் இருக்கிறது. வெறுமனே அதனை நிர்வகிக்கிற பொறுப்பு, அட்மினிஸ்டர் பண்ற பொறுப்பு மட்டும்தான் இந்த மாகாண சபைக்கு இருக்கிறது. அதனை ஏரியனேட் பண்ணுகிற என்று சொல்லுகிறது, கொடுக்கிறது இன்னொருவருக்கு கைமாற்றுகிற தத்துவம் வந்து மத்திய அரசுடைய ஜனாதிபதியின் கீழாகத்தான் செயல்படுத்தப்பட முடியும் என்று சொல்லப்பட்டு இந்த தீர்ப்புகள் அளிக்கப்பட்டது. ஆகவே இதையான தீர்ப்பு பல இடங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி போட்டு காட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதோடு நான் இந்த சோழமுத்து வாசல் வழக்கிலே
மூன்று நீதியரசர்கள் அங்கே நான் சொன்னேன் போல ஏற்கனவே சொன்னது போல ஒற்றையாட்சி தத்துவத்துக்கு கிடைத்த பிராணி அதிகாரங்கள் மாகாணங்கள் பரிந்துரைக்கப்பட முடியாது என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறபடியால் இந்த 13ஐ ஆரம்பப்புள்ளியாக கோரியிருக்கிற தரப்புகள் அதில் எந்த அதிகாரங்களை கோரியிருக்கிறது என்ற தெளிவை மக்களுக்கு சொல்லக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த தமிழ் மக்களுக்கு இந்த உண்மையான விடயங்களை பேசக்கூடாது, இதிலே இருக்கின்ற உண்மையான விடயங்களை பேசக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிற தரப்புகள் ஒரு நிகழ்ச்சியினுடைய நகர்த்துகிற அரசியலுக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த 13வது திட்டத்தில் நாங்கள் கோரியிருக்கிறோம் சொன்னால் நாங்கள் இலங்கை அரசு விடயங்களை பேசிக்கொள்ள முடியும் என்று சொன்னால் 78ஆம் ஆண்டு அரசியலமைப்புடைய அந்த ஒரு பகுதியாக இருக்கிறோம். நான் இன்னொரு விடயத்திலே பேச்சை நான் பயிற்சி செய்யலாம் இந்த திறமையை பற்றி நாங்கள் பேசிவார்கள். திறமை என்றால் என்ன? ஒரு சாதாரணமாக திறமை என்று சொன்னால் நாங்கள் அடிக்கடி பேசுகிற திறமையை நாங்கள் சரணத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? திறமை என்பது எங்களை ஆளுகிற தத்துவத்தை நாங்களே கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான சட்டவாக்க சபை இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த தத்துவம் எங்களிடம் இருக்கிறது என்கிற நிர்ணயம் செய்வதுதான் இந்த திறமை. அப்ப திறமையில 2 விடயங்களை கண்டப்படுகிறது. இதிலே மிக தெளிவாக ஒன்று ஷேர் சவரிட்டி பகிரப்பட்ட இறையாண்மை என்று சொல்லுகிற விடயம். அதாவது ஒரு சமஷ்டி கட்டமைப்பிலே சொல்லப்படுகிறதாக சொல்லுவது மத்தியிலே இருக்கின்ற அதிகாரங்களை பகிர்ந்து நாடுகளிலே மாநிலத்துக்கு கொடுக்கிற ஒரு கோரிக்கை. மற்றது கூலிங் ஆஃப் சாவரிட்டி என்று சொல்வார்கள். கூலிங் சாவரிட்டி கீழே இருந்து அந்த சுயாதீனமாக இருக்கின்ற அரசுகள் ஒரு சில விடயங்களுக்காக மட்டும் தங்களுடைய அதிகாரங்களை மேலே இருக்கின்ற மத்திய அரசுக்கு பகிர்ந்து கொடுக்கிற விடயம். நாங்கள் கோரியிருப்பது கடந்த 74 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விடயம். நாங்கள் சொல்லுகிறோம் 47ஆம் ஆண்டு அரசியலமைப்பை நாங்கள் பங்குதாரமாக இல்லை. 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு அந்த வரையப்பட்ட போது நவரங்கர மண்டபம் கோயில் கல்லூரியினுடைய ஒரு நவரங்கர மண்டபத்தில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி என்று சொல்லுகிற அரசியலமைப்பு வாக்கு சபை அங்கீகரிக்கிற போது நாங்கள் வெளியிலே வந்து சொன்னோம் நாங்கள் பங்குதாரர்கள் இல்லை. அவர்களுடைய இளமை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பிய சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய உங்களுடைய இந்த அரசியலாக்க சபை பொறிமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நாங்கள் பிரயோக வாக்கு மூலம் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய பிரதிநிதிகள் அந்த திறமையை எங்களோடு தக்க வைத்திருந்தார்கள் என்பது எங்களுடைய அந்த வாதமாக இருந்தது. திறமை என்பது வாக்களிப்பின் மூலமாக பிரயோகிக்கப்படுகிற ஒரு விடயம். அடுத்து 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொடுக்க தெரியும். 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு கொண்டு வருகிறோம். தமிழ் தேசிய தரப்பினுடைய பிரதிநிதிகள் அந்த யாருமே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த திறமை என்கின்ற கோட்பாட்டை நாங்கள் முன்வைத்து நகர்கிற போது ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் இந்த விடயத்தை திறமை என்பது அங்கே மத்திய அரசால் மட்டுமே சரணடைய செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலேதான் இன்றைக்கு இந்த மாகாணங்களுக்கு ஆன அதிகாரங்கள் அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பின் மூலமாக அந்த அரசு இருக்கிற போது அதை பிரித்துக் கொடுக்க முடியாத ஒரு அரசுக்குள்ளே நாங்கள் சிக்கியிருக்கிறோம். இந்த இடத்தை நான் சொல்ல வருகிறேன். 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் இன்றைய நிலையிலே ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்த இணைப்பு செய்த அரசுடைய ஒரு பங்குதாரர்களாக நாங்களும் மாறி எங்களுடைய இனத்தை அழைக்கின்ற ஒரு அரசியலில் நாங்கள் இந்த விடையில் போய் முடியும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த தலைப்பை நாங்கள் உயர்த்த முற்பட்டிருப்பது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் ஐயாவுடைய கனவாக கூட இருந்தது. எங்களுடைய தமிழ் தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி தன் உயிரை நீத்த அந்த பெருந்தகையுடைய அரசியல் வேளாண்மையாய் ஒன்றாக இருந்த அந்த அரசியல் வேட்டை பற்றி பேசுகிற போது இன்றைக்கு இந்த சர்வதேசங்கள் சேர்ந்து இந்த 13ஐ மீது திணிக்க முற்படுகிற இந்த அரசியலை நாங்கள் மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்ய வேண்டும் என்று என்னுடைய கட்சி எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக இந்த நினைவு அரங்கை என்னுடைய அரசியல் பரப்புரை செயலகமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த நினைவு நிகழ்விலே நாங்கள் மிக பொருத்தமான பணியை ஆற்ற தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவருடைய கனவு வழி எங்களுடைய பயணம் தொடரும். தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பயணமாக அந்த பயணம் நிச்சயமாக அமையும் என்ற நம்பிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வின் முதல் நினைவு பேரொருமை வழங்கிச் சென்றிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டத்தரணியுமான
திரு நடராஜா காண்டீசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இரவு பேருரை வழங்க வருமாறு அரசியல் விமர்சகர் மதுசூதனன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வரவேற்கக்கூடிய பெரியவர்களை, தாய்மார்களை, சோதரர்களை மற்றும் இங்கே நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர்களை, இந்த கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொன்னம்பலம் அவர்களுடைய நினைவை நினைத்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை இங்கே சொல்ல இருக்கின்றேன். உண்மையில் நான் இங்கே வருகிறது ஒரு மாணவனாக இருந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கருத்தோட்டங்களை கற்றுக்கொண்டு போவதற்காகத்தான் இங்கே வருகிறேன். ஆனால் எதிர்பாராத விதமாக என்னையும் இங்கு சில வார்த்தைகள் சொல்ல எடுத்ததை நான் இந்த தருணத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல விரும்புகின்றேன். நண்பர் காந்திமன் அவர்கள் சமகால அரசியல் சூழலிலே பேசப்பட்டு வருகின்ற இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முன்வைத்து முன்பின்னாக இன்று நாம் எவ்வாறு சிந்திக்க வேண்டியிருக்கின்றது, சிந்திக்க வேண்டும் என்பதற்கான சில அடிப்படைகளை இங்கு முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே நாம் இந்த 13ஐ முன்வைத்து எழுகின்ற அரசியல் விவகாரங்களை சற்று பல நிலைகளில் பல தளங்களில் ஒரு அரசியல் பரிமாண வீச்சோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இந்த 13 வருகின்ற பொழுது கூட சில மன்றங்களில் இதை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த 13க்கு உட்பட்டு இந்த மாகாண சபை முறைக்குள் தமிழ் சமூகம் போவது சரியா, அது எங்களுடைய எதிர்காலத்தை எவ்வாறு கொண்டு செல்லும் என்ற அடிப்படையில் ஒரு உரையாடிக் கொண்டிருந்த ஒரு காலத்திலே அவ்வாறான ஒரு குழுவினர் மத்தியில் ஒரு மாணவனாக இருந்து அதை மேம்படுத்த ஒரு காலம் இருந்ததை நான் இந்த இடத்தை நினைத்து பார்க்கின்றேன். அப்பொழுது எங்களுடைய தமிழ் சமூகம் இந்த அரசாங்கம் அதனுடைய கட்டமைப்பு ஒரு விடுதலை அரசியலுடைய பரிமாணம் இதற்கூடாக ஒரு பந்தேசிய அல்லது ஒரு வெளிநாட்டு உறவுகள் எவ்வாறு ஒரு விடுதலை போராட்டத்தை கையாள போகின்றது என்பது பற்றியெல்லாம் பல நிலைகளிலே விவாதித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இந்த இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்ற பொழுது எங்களுடைய தமிழர் விவகாரம் என்பது ஒரு பன்னாட்டு அரசியல் சூழலுக்கு இயல்பாக உள்வாங்கப்படுகின்ற ஒரு நிலையைத்தான் அது சுட்டிருந்தது என்பதை நாம் இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் இன்று 13ஐ ஒரு தொடக்க புள்ளியாக வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று வாதப்பிரிவாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு 25-26 வருடங்களுக்கு முன்னர் சிங்கள புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற ஏற்படி போன்றவர்கள் இதனுடைய 22 ஆண்டுகளை நினைவுபடுத்துகின்ற வகையிலே இந்த 13 இந்த மாகாண சபை அதிகார பகிர்வு தொடர்பிலே இது எந்த அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு நன்மை வைத்திருக்கின்றது, அதிகாரங்களை பயிர்ந்து கொள்வதற்கான அடிப்படைகளை இட்டிருக்கின்றது என்று சொல்லி மூவர் 21 மதிப்பீட்டு ஆய்வை செய்திருந்தார்கள். இது ஒரு நிலையில் இருந்தால் பல மட்டங்களில் இந்த 13ஐ மையமாக வைத்து பல
என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இதில் கலந்து கொள்வர்களும் சரி, இது பற்றிய மதிப்பீடுகளை செய்வர்களும் சரி, அல்லது அரசியல் ஆய்வுகளை மேற்கொள்வர்களும் சரி, நாம் திருப்பி எங்களுடைய பாதையை நாம் அடிச்சுவடிப்பால் நடத்திக் கொண்டிருக்கிறவர்களாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையினுடைய இந்த எச்சரிக்கையை சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 13 தொடக்கப்படியாக வைக்கிறதா இல்லையா என்பதற்கு அப்பா நாம் கடந்த காலங்களில் பல ஆண்டுகளாக, குறிப்பாக சந்திரிகா அம்மையார் இருந்த காலத்தில் இருந்து இந்த தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தாளரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசியல் தலைவர்கள் முன்வைத்து வந்திருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த 13 இந்த முன்பின்னான மதிப்பீடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு புதிய அரசியலமைப்பு சாத்தியப்படுமாக இருந்தால் அந்த ஒரு தமிழர்களுடைய தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்கனவே ஒற்றை அரசியலமைப்பை கட்டிக்காக்கக்கூடிய அந்த அரசியலமைப்புகளால் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் அவர்களுடைய இன அழிப்புகளை கொண்டு சென்றிருக்கிறது இந்த அரசியலமைப்பு ஒரு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமானால் ஒரு புதிய அரசியலமைப்பு எவ்வாறு சாத்தியப்படும் என்பதை நாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட எங்களுடைய சமூகம் சார்ந்த, எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு வலியுறுத்தலை நிறைவேற்றக்கூடிய வகையிலே ஒரு பல்வேறு சமூகத்திற்கான, அதில் குறிப்பாக தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு அரசியலமைப்பு எவ்வாறு சாத்தியம் என்பது பற்றிய ஒரு உரையாடலுக்கான புள்ளியை இந்த இடத்திலே தொடர்வது. இந்த அரசியலில் பல மாற்றுப்பாடுகள் வேண்டும். நாம் எங்கிருந்து தொடர வேண்டும், அதை தொடர்வதற்கான மாற்று அணுகுமுறைகளை முன்வைப்பதற்கு நாம் இவ்வாறான ஒரு புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்கள் நலன் சார்ந்த இந்த ஒற்றை அரசியலமைப்பை இனச்சார்பு கொண்ட ஒரு ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய அந்த இனவாத சிங்கள பௌத்த இனவாத அந்த கருத்திலிருந்து விடுபட்டு உண்மையான அல்லது நியாயமான ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறந்த ஒரு சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு ஜனநாயக பொறிமுறையை நாம் அது பற்றிய உரையாடலுக்கான களங்களை முன்வைப்பதும், நாம் அரசியலில் ஒரு 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 நேர்நிலையான சிந்தனைக்கான அல்லது நேர்நிலையான சிந்தனைகளை முன்வைத்து ஒரு உரையாடலுக்கான எங்களுடைய மனித உரிமைகளை, எங்களுடைய தேசிய, எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் கட்டிக்காக்கக்கூடிய வகையிலே சில மாற்று அணுகுமுறைக்கான களங்களை திறந்து விடுவதும் இந்த காலத்தில் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இது இல்லாமல் தான் நாங்கள் 13 தொடக்கப்படியாக வைத்திருப்போம் என்று சொல்பவர்கள் யாவரும் அவர்கள் தமிழ் மக்களுடைய இந்த தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் வந்திருந்தாலும் கூட, அந்த விடுதலை அரசியலில் வந்திருந்தாலும் கூட, அவர்கள் இயக்க அரசியலிலிருந்து விடுதலை அரசியலை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு முட்டுச்சந்தியில் இருக்கக்கூடியவர்களாக இன்று வரை இருப்பவர்கள் தான் இந்த 13 ஒரு தொடக்கப்படியாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த 13 இந்த முன்பின்னாக இது எந்த பின்புலத்தில் வந்ததோ அந்த அரசியலமைப்பு எவ்வாறு தமிழ் மக்களுடைய உரிமைகளை நசுக்கி ஒரு இன அழிப்பு வரை கொண்டு செல்வதற்கும் இந்த அரசியலமைப்பு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முற்றுமுழுதாக ஒரு புதிய அரசியலமைப்பை வேண்டியிருக்கக்கூடிய ஒரு குரலும் பல பொருள்களில் அந்த குரலும் எழுப்பப்பட வேண்டும். அந்த எழுச்சி எங்களுக்கான ஒரு மாற்று, எங்களுடைய சுயகௌரவத்தை, சுயமரியாதையை, எங்களுடைய விடுதலையை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு சில சட்ட ஏற்பாடுகளை நாம் முன்வைப்பதற்கு கூடாக எங்களுக்கான ஒரு மாற்றுப்பாதைகளை நாம் உருவாக்க முடியும். அதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். அது இந்த குமார் பணக்குளம் ஐயாவுடைய இந்த நினைவு நாளிலே இவ்வாறான ஒரு மாற்று கருத்தை உள்வாங்கி எங்களுடைய இதுவரை முன்னெடுத்த எங்களுடைய பணிகள், எங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் இது ஒரு கல்வி ஊட்டுகின்ற ஒரு விடுதலை, மக்களுடைய சுயமரியாதை, சுயத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய எங்களுடைய இளமையை
எதிராக்கக்கூடிய வகையிலே சட்ட ஏற்பாடுகளை எவ்வாறு முன்வைக்கலாம் அது சார்ந்த உரையாடலுக்கும் களம் திறப்போம். அதற்கும் ஒரு தொடக்க முறையாக இருக்கும் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி. அரசியல் விமர்சகர் மதுசூதனன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிலப்பெயர்வுகளை வழங்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அநியாயமாக மக்களுக்கும் ஒரு நிமிடம் அழைப்பாய்க்கு மாமனிதர் அவர்களுடைய 22வது ஆண்டு நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அவருடைய புத்திரன் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுக்கும் ஏனைய இந்த பேச்சாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய அனுபவர்கள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் புதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நினைவேந்தல் நிகழ்வானது நான் நினைக்கின்றேன் 2030 வினாடி புது இந்திய காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் கூடியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 23 வருடங்களாக இந்த தீவிலே தமிழர்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேச உரிமை சுயநிர்ணய உரிமையுடைய அங்கீகாரத்திற்காக போராடி வருகின்ற இந்த பயண பாதையிலே அதி உயர் தியாகங்கள் நிறைந்த ஆயுத போராட்டம் நடைபெற்று அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டு 13 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த சூழலிலே இலங்கை தீவு ஒரு கொந்தளிப்பு மிக்க ஒரு இடமாக மாறி இருக்கின்ற நிலைமையில் சீன, இந்திய, அமெரிக்க மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு இடையிலே ஆதிக்க போட்டி அதி உச்ச அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலிலே தமிழர்களாகிய நாங்கள் எவ்வாறான முடிவுகளை எடுத்து செயல்பட போகின்றோம் என்பதை பற்றி தீர்க்கமாக தமிழர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு தருணத்திலே நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் கடந்த ஒரு மாதம் 1.5 மாதங்களாக பார்த்தீர்களாக இருந்தால் 13ஆம் திருத்தச் சட்டம் என்ற பெயர் ஒலிக்காத ஊடகங்கள் இல்லை. அந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 13ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் சில முஸ்லிம் அமைப்புகளும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில தமிழ் கட்சிகளும் இணைந்து கூட்டங்களை கூடி வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவான சில விடயங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அதை எங்களுடைய மக்களும் மிகவும் சிரத்தை எடுத்து அது தொடர்பாக ஆராய்ந்து தீர்க்கமான முடிவுகளை எடுத்து நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பது இந்த ஒரு காலத்தினுடைய ஒரு அவசர கடமையாக இருக்கின்றது. மாமனிதர் குமார் அவர்கள் கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வாழ்ந்த ஒருவர். ஆட்சியாளர்களோடு அவர்களுக்கு மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. அவர்களுடைய அனுபவங்களூடாக அவர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டார்கள். இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச கட்டமைப்புக்குள், ஒற்றியாட்சி கட்டமைப்புக்குள் தமிழர்கள் சாதாரண மனிதர்களாக கூட வாழ முடியாது. தமிழர்களுடைய அடிப்படை தனிமனித உரிமைகளை கூட பௌத்த பேரினவாதம் அனுமதிக்காது என்பதை நன்குணர்ந்து கொண்ட நிலையிலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழர்களுடைய தேசம், தமிழர்களுடைய இறைமை, சுயநிர்ணய உரிமையுடைய அங்கீகாரத்திற்காக
அந்த அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடுகளை முழுமையாக ஏற்று அதனை உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நியாயப்படுத்துகின்ற பணியிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருந்தவர். உண்மையிலே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு சட்ட வல்லுநர். இந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை, எங்களுடைய மக்களின் அரசியல் உரிமைகளுடைய அந்த உறுதிப்பாடுகளை, எங்களுடைய மக்களில் இருக்கக்கூடிய இந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த உரித்துக்களை தன்னுடைய சட்ட வல்லமையினாலே இந்த சர்வதேச ராஜதந்திரிகளுக்கு, இந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும், சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அரச பிரதிநிதிகளுக்கும் மிக ஆணித்தரமாக எடுத்து விளக்கி எங்களுடைய பக்கத்திலே அவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பணிகளை அவர் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு புறத்திலே விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுதபலம் மேலோங்கி இருந்தது. யுத்த காலத்திலே ராணுவம் மோசமான பின்னடைவுகளை சந்தித்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அரசியல் களத்திலே குமார் பொன்னம்பலம் ஐயா மிகவும் தீவிரமாக இந்த போராட்டத்தினுடைய அரசியல் நியாயங்களை சர்வதேச அளவிலே எடுத்துரைத்து ஒட்டியாட்சிக்குள் ஒருவரும் தமிழர்களுக்கு தீர்வில்லை, ஒட்டியாட்சியை நிராகரித்து அதற்கு அப்பாலே தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டும் என்பதை உறுதியாக இருந்து அந்த செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு சென்ற பொழுது ஒரு சமாதான சூழல் ஒன்று ஏற்பட போகிறது என்பது நன்கு உணரப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த சமாதான சூழல் ஸ்ரீலங்கா ராணுவம், ஸ்ரீலங்கா அரசு பலவீனப்பட்ட நிலைமையில் ஏற்படுகிற பொழுது அந்த பேச்சுவார்த்தையிலே விடுதலை புலிகள் தரப்பிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார். அவர் ஆயுத போராட்டத்துக்கு அப்பாலே ஜனநாயக அரசியல் அமைப்புகளுக்கு அவர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகும். அவ்வாறு உருவாகினால் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தை மேசையிலே வலியுறுத்துகின்ற விடயமும் அதற்கு அப்பாலே ஜனநாயக அரசியல் சக்திகளாக அதனுடைய தலைமை சக்தியாக அவர்கள் வலியுறுத்துகின்ற விடயமும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளையும் மக்களையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இவர் இந்த படத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது நன்கு கணக்கிடப்பட்டுத்தான் குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் முன்கூட்டியே இந்த படத்தில் இருந்து அகற்றப்பட்டிருந்தார். அவர் செய்ததெல்லாம் இந்த ஒட்டியாட்சிக்கு தமிழர்களுக்கு தீர்வில்லை, ஒட்டியாட்சி நிராகரிக்கப்பட வேண்டும், ஒட்டியாட்சி குப்பைக்குள் போடப்பட வேண்டும், புதிய ஒரு சமூக ஒப்பந்தம் எழுதப்பட வேண்டும், தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் சமத்துவமாக இருக்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை உறுதியாக கொண்டு அதற்கு விடுதலை புலிகளுடைய அந்த பயணத்துக்கு வரை சேர்க்கின்ற விதமாக செயல்பட்ட பொழுதுதான் அவர் இந்த படத்தில் இருந்து அகற்றப்பட்டார். விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுகிறது. குமார் பொன்னம்பலம் ஐயா அதற்கு முன்னதாகவே அவருடைய உடல் மௌனிக்க செய்யப்பட்டுவிட்டது. இன்று 13 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற பெயரிலே இன்று எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள். இப்பொழுது வேறிடம் இருக்கின்ற கேள்வி, ஏன் அதனை ஒரு தொடக்க புள்ளியாக கொண்டு சென்றால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இங்கே சட்டத்தரணி காண்டிவரன் அவர்கள் மிக தெளிவாக அந்த 13ஆம் திருத்த சட்டத்திலே எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை என்பதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நானும் ஒரு விடயத்தை இங்கே மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். 13ஆம் திருத்த சட்டத்தில் சட்ட ரீதியாக பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மத்திக்கு அதிகாரம், மாநிலத்துக்கு அதிகாரம், ரெண்டுக்கும் பொதுவான விடயங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அங்கே மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையில் அதிகாரம் தொடர்பாக ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது அது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உச்ச நீதிமன்றம் அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக ஒரு இன்டர்பிரிட்டேஷனை அது தொடர்பாக ஒரு ஆய்வு செய்து இதுதான் முடிவு என்று சொல்லி இறுதியாக சொன்ன பிற்பாடு அந்த முடிவிலே யாரும் மாற்றங்களை செய்ய முடியாது. அந்த விடயத்தை தான் சட்டத்தரணி காண்டிவரன் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அந்த வகையிலே காணி பிணக்குகள் தொடர்பாக, அரச காணிகள் தொடர்பான விடயத்திலே 100% அதிகாரமும் மத்திய அரசிடம் தான் இருக்கிறதே தவிர மாநிலத்துக்கு எந்த விதமான அதிகாரங்களும் இல்லை என்பது உச்ச நீதிமன்றத்திலே பல வழக்குகள் ஊடாக அந்த தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று போலீஸ் அதிகாரம் மாநிலத்துக்கு கிடையாது. 100% அது போலீஸ் மாநிலம் மத்தியிடம் தான் இருக்கிறது. அதே போன்று பொது ஒழுங்கு தொடர்பான அதிகாரம் மாகாண முதலமைச்சருக்கும் கிடையாது, ஆளுநருக்கும் கிடையாது, அது மத்தியிடம் தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே இந்த அதிகாரங்கள் எங்களிடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது 13ஐ தொடக்க புள்ளியாக கொள்ளுவோம் என்று சொல்லி சொல்வது என்பது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான சதி முயற்சியை தவிர
எங்களுடைய சமூக ஒழுங்கு கட்டுப்பாடுகள், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இருப்பு என்பது பாதுகாக்கப்படவில்லை. அவசர கால சட்டத்திற்காக நாங்கள் எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 100% அதிகாரமும் மத்தியிடம் மட்டும்தான் இருக்கின்றதே தவிர இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் கடந்த காலத்திலே பெரும் எதிர்பார்ப்போடு உங்களுடைய சொந்த பணத்திலே மக்களை வீடுகளில் இருந்து அழைத்து சென்று வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு சென்று வாக்கு போட வைத்திருக்கிறீர்கள். இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது அவ்வாறு நீங்கள் பெரும் எதிர்பார்ப்போடு நீங்கள் வாக்களித்து தெரிவு செய்துவிட்ட முதலமைச்சர் என்பவரும் அவரால் அங்கே மாகாண சபையிலே நியமிக்கப்படுகின்ற அமைச்சர்களும் அவர்களுடைய பணிகள் என்பது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவது மட்டும்தான். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பல்வேறுபட்ட எஸ்எல்ஏஸ் உத்தியோகத்தர் அங்கே இருக்கிறார்கள். அவர்களை போன்று இவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தாலும் இவர்கள் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கலாம். ஆளுநர் விரும்பினால் அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அது தவிர இவர்களுக்கு எந்த விதமான உரித்தும் கிடையாது. மாகாணத்தினுடைய நிதி கட்டுப்பாடு 100% மத்தியிடம் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது மாகாணத்திடம் நிதி இல்லை, மாகாணத்திடம் பொது ஒழுங்கு கட்டுப்பாடு கிடையாது, மாகாணத்திடம் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு கிடையாது, மாகாணத்திடம் காணி அதிகாரம் கிடையாது. இவ்வாறு அனைத்து அதிகாரங்களும் மத்தியிடம் தான் இருக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்புகள் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் ஊடாக
மாட்டானே என்று சொல்லுவார். இது சமஸ்தியை நோக்கி செல்வதற்கான நோக்கம் அல்ல, மாறாக எங்களுடைய மக்களை ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான ஒரு ஏமாற்று முயற்சியை தவிர ஒரு பொழுதும் நீங்கள் 73 ஆண்டுகளுக்கு பின்னர் 73 வருடங்களாக நீங்கள் இலங்கையுடைய ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதை முதல் தடவையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களாக இருந்தால் இந்த இலங்கைய உலக நாடுகளுக்கு சொல்லும், நீங்கள் சொன்னபடி அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு வந்தபடியால் தமிழ் பிரதிநிதிகள் 73 வருடத்தில் முதல் தடவையாக இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இனப்பிரச்சனை முடித்து விட்டது என்று சொல்லி அவர்கள் நிரூபிப்பதற்கு வழி சமைத்துவிடும். ஆகவே அந்த வரலாற்று தவறை நாங்கள் செய்யக்கூடாது. உண்மையிலே இவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்துவதற்குரிய காரணம் இந்தியாவுடைய நலன்கள் மட்டும்தான். இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்ட அல்ல, அது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நிலங்களை பிராந்திய நிலங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாணயம் குத்தி கட்டி வைப்பதற்காக செய்யப்பட்டதுதான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம். நாங்கள் இந்தியாவுடைய நிலங்களுக்கு மாறானவர்கள் அல்ல, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கு மாறானவர்கள் அல்ல. அவர்களுடைய நிலங்களில் எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. அந்த நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒத்துழைப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொல்லி சொன்னால், உங்களுடைய நிலங்களுக்காக செய்யப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம் அது உங்களுடைய நிலங்களுக்காக இருக்கட்டும். எங்களுடைய தீர்வுக்காக நாங்கள் சொல்லுகின்ற 51ஆம் ஆண்டு தமிழர் கட்சியினுடைய திருவண்ணாமலை மாநாட்டில் இருந்து வலியுறுத்தப்படுகின்ற தமிழ் தேசம் அதனுடைய இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொழும்பின் மீது பிரயோகிக்க வேண்டும் என்பது. அதை விடுத்து அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்க சொல்லி கேட்டால் சிங்களம் கோபப்படும், அது சீனாவோடு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். ஆகவே சிங்கள தரப்பை மகிழ்விக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். நாங்கள் ஒற்றையாட்சிக்குள் இந்த அரசியல் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம் என்று இந்தியா தமிழ் தலைவர்களை வைத்துக் கொண்டு கொழும்பை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்குமாக இருந்தால் அந்த முயற்சிக்கு தமிழர்கள் ஒருவருக்கும் துணை போகக்கூடாது. நாங்கள் கேட்பதெல்லாம் இலங்கை ஒப்பந்தத்தை உங்களுடைய நலன்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் எங்களுடைய இருப்புக்காகவும் எங்களுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காகவும் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் இந்தியாவிடம் கோருகின்றோம். ஆக இந்த விடயத்தில் மக்கள் எங்களோடு இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் கலியந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தந்தையாருடைய நினைவு தினம் என்பதற்கு அப்பாலே அவர் எந்த லட்சியத்துக்காக உயிர் கொடுத்தாரோ அந்த லட்சியம் அடையப்பட வேண்டும் என்பதில் நீங்களும் உறுதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, 13ஆம் திருத்த சட்டத்தை தொடர்படியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுடைய வருகை இங்கே தெளிவுபடுத்தி நிற்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இந்த நிலைப்பாடுகளிலே உறுதியாக இருப்பீர்களாக இருந்தால் ஒரு பொழுதும் ஒற்றையாட்சிக்குள் இந்த அரசியலை கொண்டு வந்து விட முடியாது. ஆகவே நாங்கள் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, இந்த ஒற்றையாட்சி 13ஆம் திருத்த சட்டத்தை தொடர்படியாக கொண்டு தீர்வு இந்தியாவை அமல்படுத்த வேண்டும் என்று கோருபவர்களுக்கு எதிராக உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் ஜனநாயக இந்தியாவை மிக தீவிரமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் இவர்கள் எதிர்காலத்திலே இன்னும் சில மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் அந்த ஒற்றையாட்சி அரசியலுக்கு வருகின்ற பொழுது அதனை ஆதரித்து வாக்களிப்பதற்கு அஞ்சுவார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு 13ஆம் திருத்த திட்டத்தை தடுப்பது மட்டும் நோக்கமல்ல, ஒன்றை சிந்தியுங்கள். இந்த அரசு சீன சார்ந்த அரசு. இந்த அரசோடு இந்திய நாடுகள் பெருமளவிலே பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசினுடைய தவறான முட்டாள்தனமான கொள்கைகள் காரணமாக அரசுக்குள் கடுமையான நெருக்கடிகள் உருவாகி இருக்கிறது. இந்திய நாடுகளும் இந்த சீன சார்ந்த அரசை வீழ்த்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக காவடி எடுக்க போகிறோமா, அல்லது ஒரு ஆட்சி மாற்றம் என்று ஒன்று வருக போகிற பொழுது எங்களுடைய உரிமைக்காக பேரப்பெரும் சக்திகளாக எங்களுடைய மக்கள் எழுந்திருக்க போகிறார்களா என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம். கடந்த காலம் முழுவதிலும் நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் இந்திய வெற்றிக்கு சார்ந்தவர்களுக்காக நாங்கள் பறந்து வாக்களித்திருக்கிறோம். அதனால் அவர்கள் தமக்கு விரும்பிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வெள்ளாளிக்க சக்திகள் எங்களுக்கு துணை நிற்கவில்லை. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொழும்பில் ஏற்படுகின்ற இந்த நெருக்கடி என்பது நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி ஒரு நிலைமையை கொண்டு செல்லுமாக இருந்தால் அப்படி வருகிற பொழுது மீண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை. அப்படிப்பட்ட பொழுது நேரத்திலே தமிழர்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மீண்டும் இவரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் அணிதிரளப் போகிறோமா, அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அங்கீகாரத்திற்காக ஒரு பேரப்பேசலை செய்கின்ற ஒரு முதிர்ச்சி அடைந்த அனுபவத்திலே பாடம் கற்றுக்கொண்ட ஒரு சமூகமான முடிவுகளை எடுக்க
தேசத்துக்காக இந்த 50,000 மாவீரர்களுக்கும் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட லட்சக்கணக்கான எங்களுடைய மக்களுடைய தியாகங்களுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி உங்கள் மீது அளவிட முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் 2010 நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் மக்கள் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு இந்த லட்சியத்துக்கு பின்னால் அணிதிரள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்று கஜேந்திரகுமார் ஒரு கட்சியினுடைய தலைவராக துணிந்து ஒரு முடிவெடுத்தார். 2009 மே 21ஆம் தேதி இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணன் அவர்களும் வெளிவார செயலாளர் சிவசங்கர் வேதன் அவர்களும் கொழும்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களை சந்தித்து 13ஆம் திட்டத்தை நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அதற்கு பிற்பாடு அந்த தலைமைகள் 13ஆம் திட்டத்தின் அடிப்படையிலே தீர்வை நோக்கி நகர்ந்த பொழுது அவர் கேட்டார், 2010 தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். நீங்கள் 13ஐ ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்து விட்டீர்கள். தேர்தலிலே சமத்துவத்தை பேசி வென்ற பின்னர் 13ஐ தான் நீங்கள் நோக்கி நீங்கள் நகரப் போகிறீர்கள். ஆகவே அப்படி நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் கொடுக்க மறுத்தார்கள். விருப்பமானால் விருப்பமில்லாவிட்டால் வெளியே செல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த பூகோள அரசியல் போட்டியை சொல்லி எங்களுடைய தமிழர்களுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். அப்பொழுது சமநிலையா சொன்னார், இன்று நாங்கள் தாயகம் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்துவதை இந்தியாவில் விரும்பவில்லை. இந்தியாவுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அதை வலியுறுத்துவோம். இப்பொழுது நாங்கள் அவைக்கு எல்லாம் கைவிடுவோம் என்று சொல்லி முடியாது என்று சொல்லி வெளியேறியவர். அதற்கு பிற்பாடு பத்மினியக்காவும் நானும் கஜேந்திரகுமார் பணக்காரவும் இணைந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். 13 ஆண்டுகளிலே அன்று கஜேந்திரகுமார் பணக்காரனுடைய காங்கிரஸ் அவர் இந்த விடயங்களை விளங்கப்படுத்திய பொழுது அவரோடு பலர் கைகோர்த்தார். அது பலர் இன்று உயிரோடு இல்லை. அவர்கள் உயிரோடு இல்லாவிட்டாலும் அன்று கூட்டத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர் சொன்ன காரணம், இவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்திற்குள் எல்லாவற்றையும் நடக்கப் போகிறார்கள் என்று சொல்லி இன்று இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது யார் ஒரு சுயநலமற்று சிந்திக்கின்றவர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு மிக நன்றாக தெரியும் 13ஆம் திருத்த சட்டத்தை எங்களுடைய தலைமையில் கட்சியளிக்கின்ற நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது முறியடிக்கப்பட வேண்டும். எங்களுடைய இந்த பயணத்திலே நீங்கள் கஜேந்திரகுமார் குடும்பத்தினுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதை எங்களுடைய மக்கள் செய்வார்களாக இருந்தால் இந்த பூகோள அரசியல் போட்டி எங்களுடைய தேசத்துக்கான அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும். அதற்கான கரிந்து நாளாமலாக்கப்பட்ட லட்சக்கணக்கான உறவுகளுக்கு ஒரு விடை கிடைக்கும். உயிர் தியாகம் செய்த மக்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த மாவீரர்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். எல்லாவற்றையும் இழந்து துன்பங்கள் இரங்களோடு கண்ணீரோடு வாழ்ந்த எங்களுடைய மக்களுடைய தியாகங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் நேரு பேர்களை ஏந்தி வணங்கியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நேரு பேரவையை ஆற்ற வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சட்டத்தரணிஞர் சுபாஷ் அவர்களை அன்போடு வருகிறார். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த மாவீரர் அவர்களை மாமனிதர் பொன்னம்பலம் ஐயா அவர்களை மனதிறக்கி அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை கூறி 5/1/2000 தைப்பொங்கலுக்கு 10 நாளைக்கு முதல் 5/1/2000 தைப்பொங்கலுக்கு 10 நாளுக்கு முதல் சிங்களத்தெரு சிவப்பாகியது. சிங்களத்தெரு சிவப்பாகியது. கண்ணன் கரேலம் கருத்த தூய கமலன், கண்ணன் கரேலம் கருத்த தூய கமலன், படுத்த கமலன் பட்ட பகலில் நட்டநடு வீதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தார். பட்ட பகலில் நட்டநடு வீதியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் செத்து கிடந்தார். தலை நகர தமிழின காவலன், தலை நகர தமிழின காவலன் கர்ண கொடூரமாக
கொலை செய்யப்பட்டார். தலைநகர தமிழின காவலன் கர்ண கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். சிங்கத்தின் கோட்டையில் உருவிய புலியின் உருமல் அடக்கப்பட்டது. சிங்கத்தின் கோட்டையில் உருவிய புலியின் உருமல் அடக்கப்பட்டது. அவர்தான் மாமனிதர் குமார் பொன்னம்பலம். அவருடைய நினைவுகளை சுமந்து கிருஷாந்தி குமாரசுவாமி முதல் ராணுவத்திற்கு எதிராக கொக்கட்டி சோலை வரை பெருமையோடு சொல்லுவேன், ஒரு சதம் கூட வாங்கார். கட்சிக்காரர்களிடமிருந்து ஒரு ரூபாய் கூட வாங்காது. பயங்கரவாத தடை சட்ட வழக்குகளுக்காக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை ஆஜராகிய ஒரு மாணவ தமிழர். கொழும்பிலே பாஸ் முறை கட்டாயமாக்கப்பட்டது. இருப்பவர்களுடைய வழிவிடங்கள் பதியப்பட வேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டது. அவற்றை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தது மாமனிதர் குமார் பொன்னம்பலம். வரலாற்றில் பதியப்பட வேண்டும். அந்த நேரத்திலே ராணுவத்தினர் வீதியினுடைய தெருக்களுக்கு குவிக்கப்பட்டு தென்னிலங்கையிலே தமிழ் மக்களுடைய அடையாள அட்டைகளை பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள். சட்டத்தின் அடிப்படையில் முழங்கினார். ராணுவத்திற்கு அடையாள அட்டையை பரிசோதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை துணிந்து சொன்ன முதலாவது மனிதராக குமார் பொன்னம்பலம் அவர்களே இருந்தார். குமார் பொன்னம்பலம் அவர்களே உள்நாட்டில் மட்டுமல்ல புலம்பெயர் தமிழர்களாலும் மதிக்கப்பட்டவர் என்பதற்கு கனடாவிற்கு அவர் சென்ற பொழுது கனேடிய தமிழர்கள் அளித்த அந்த செங்கம்பள வரவேற்பு நிலத்தில் மட்டுமல்ல புலத்திலும் குமார் யார் என்பதை படம் பிடித்து காட்டியது. அவருடைய படுகொலையை தொடர்ந்து அவர் சர்வதேச மட்டத்திலே எத்துணை அளவுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருந்தார் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட இரங்கல் செய்தியும் சர்வதேச நாடுகளினுடைய தூதுவராளர்கள் விடுத்த கண்ணீர் அஞ்சலிகளும் கண்டன அறிக்கைகளும் தெளிவாக காட்டியது. குமார் பொன்னம்பலம் தமிழ் தேசத்திற்கு எத்துணை பங்களிப்பை ஆற்றியிருந்தார் என்பதற்கு சான்று என் தலைவன், தமிழகத்தினுடைய தலைவன், தேசிய தலைவர்களால் வழங்கப்பட்ட மாமனிதர் என்ற அந்த முத்தாய். இந்த மாமனிதர் என்ற வாசகம் குமார் பொன்னம்பலம் அவர்கள் யார் என்பதை அனைவருக்குமே எடுத்து காட்டியது. விமர்சிக்கப்பட முடியாத ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு குமார் பொன்னம்பலம் அவர்களை எடுத்துச் சென்றார். இந்த குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அவர் அடிக்கடி தன்னுடைய நண்பர்கள் மத்தியிலே கேட்கின்ற ஒரு கேள்வி, விடை தெரியாமல் தவித்த ஒரு விடயம் என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகளை தவிர ஏன் மற்ற இயக்கங்கள் எல்லாம் அரசாங்கத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய அந்த கால சட்ட நண்பர்களை கேட்டால் சொல்வார்கள், அடிக்கடி குமார் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன்டாப்பா விடுதலை புலிகளை தவிர இந்த இயக்கங்கள் எல்லாம் அரசாங்கத்திலே பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அன்று குமார் பொன்னம்பலம் அவர்கள் அடிக்கடி கேட்ட கேள்வி இன்றைக்கும் பொருந்துகிறது. இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தவிர்த்த ஏனைய தமிழ் கட்சிகள் அரசாங்கத்தோடும் 13ஆம் திருத்தத்தோடும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 13வது திருத்தம் குமார் பொன்னம்பலம் அவர்களால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தால் நிராகரிக்கப்பட்டது. இந்த 13வது திருத்தத்தை இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கொண்டு வர முற்பட்ட பொழுது தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாகவும் அவர்களுடைய ஏகப்பிரதிநிதிகளான தமிழீழ விடுதலை புலிகளும் நிராகரித்தார்கள். அதனால் இந்த 13வது திருத்தம் பிணம் என்று வர்ணிக்கப்பட்டது. ஆனால் அது பிணமாகியதற்கு பின்னர் சிலர் அதை தூக்கி பிடித்தார்கள். வரதராஜ பெருமாள், அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த பலர் என்று இந்த
ஏனென்றால் அந்த பிணத்தை தூக்கி பிடித்தவர்கள் கூட அதை காலில் உடைந்து விட்டார்கள். ஆகவே 13வது திருத்தம் என்பது செத்த பிணமாகி விட்டது. அதை தொடரக்கூடாது என்று இருக்கின்ற நிலையில் அன்று குமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னது போல இன்றும் பலர் பெருமையோடு சொல்வோம், எங்களை தவிர உங்களை தவிர இந்த 13வது திருத்தத்திலே தொங்கிக் கொண்டிருக்க பார்க்கிறார்கள். இந்த 13வது திருத்தத்திலே ஒன்றுமில்லை என்று அந்த விடுதலை புலிகள் சொல்லிவிட்டார்கள், தமிழ் மக்கள் சொல்லிவிட்டார்கள், அதிலே தொங்கிக் கொண்டிருந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது இவர்கள் மீண்டும் தொங்க வைக்கிடுவது யாரை பாதுகாக்க? இதுதான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. 13வது திருத்தம் என்பது மாயமான், அதிலே ஒன்றுமே கிடையாது. இப்ப நீங்கள் ஒரு பிரச்சனை என்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள், எந்த கோவியல்? யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம், நீதிமன்றத்தில் கோவியல். யாழ்ப்பாணம் கோர்ஸோ, பருத்தித்துறை நீதிமன்றமோ, சாவச்சேரியோ, ஊர்காவல்துறையோ, வல்லாகமோ கோவியல். அந்த நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பில உங்களுக்கு நீதி கிடைக்கிறது என்று கருதினால் எங்க போகலாம்? ஹைகோர்ட்டுக்கு போகலாம், கோட்டப்பட்டியலுக்கு போகலாம், மேல் நீதிமன்றத்துக்கு போகலாம். அங்க வழங்கப்பட்ட தீர்ப்பிலையும் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது என்று கருதினால் நீங்கள் எங்க போகலாம்? உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி போட்டது மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரம் இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வழங்கப்பட்ட நீதிகளை காட்டி எங்க போகலாம்? வீட்டை போகலாம். ஆனால் இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட்டே மாகாண சபைக்கு காணி அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கு பிறகு இந்த கொஞ்சம் பேருக்கு கடிதம் எழுதினார். சுப்ரீம் கோர்ட்டே இல்லை என்பதற்கு பிறகு கடிதம் எழுதுகிறார்கள். இல்லாத அதிகாரத்தை, இல்லை என்று சொன்ன அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த இது யாரை பாதுகாக்க, யாரை காப்பாற்ற? இதுதான் எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. இப்ப என்ன கொஞ்சம் லைட்கள் எடுத்து பார்க்கணும். 13ஆம் திருத்தத்துல காணி அதிகாரம் இல்ல, போலீஸ் அதிகாரம் இல்ல, பாதுகாப்பு அதிகாரம் இல்ல, நிதி அதிகாரம் இல்ல, வெளிவிவகார அதிகாரம் இல்ல, இவ்வளவு இல்லாத அதிகாரமே இல்ல. அந்த அதிகாரமே இல்லாத மாகாண சபையில கொஞ்சம் லைட்கள் இருக்கு. இந்த மேல எரிக்கிற மாதிரி எரித்து கொண்டிருக்கு. அது பாதுகாப்பு, காணி, போலீஸ், வெளிவிவகாரம், நிதி, அரசாங்க சேவை ஆட்சேர்ப்பு இல்லாத அதிகாரங்கள் பிரதேச சபைக்கும் மாநகர சபைக்கும் இருப்பதற்கு ஒப்பான அதிகாரங்கள். அந்த லைட்கள் எரியுது. இதுதான் மாகாண சபை. இந்த லைட்களை எரிய விட்டுட்டு அந்த மாகாண சபை சட்டத்தில் சொல்கிறார்கள், மாகாணத்தினுடைய முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாகாண சபையும் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநருடைய ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டும், அவருடைய அனுமதியின் பேரில் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அதிகாரமே இல்லாத இந்த கொஞ்ச லைட்களை போடுறதுக்கும் ஜனாதிபதியின் பிரதிநிதியான ஆளுநருடைய அனுமதி வேண்டும். இதுதான் மாகாண சபை. இதை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாக கருத முடியுமா? நாங்கள் கொழும்புக்கு போவோம் என்றால் ஏழையாக போவோம். காங்கேசபுரம் பக்கமாக போய்கொண்டு கொழும்புக்கு போறோம் என்று சொன்னால் எப்பவாவது கொழும்புக்கு சேர முடியுமா? இல்லை. தொடக்க புள்ளி, முதல் புள்ளி சரியான புள்ளியாக அமைய வேண்டும். அந்த தொடக்க புள்ளி தவறான புள்ளியாக இருந்தால் தவறான பாதையூடாக சென்று சரியான இலக்கை அடைய முடியாது. இன்று இனப்பிரச்சனை ஒரு கொதிநிலையில் இருக்கிறது. சைனாக்காரன் வந்துட்டான் பருத்தித்துறை முனையில நின்று கேட்கிறான், இந்தியா எவ்வளவு தூரம் என்று. நீங்க நினைக்கிறீங்களா சைனாக்காரனுக்கு பருத்தித்துறையில இருந்து இந்தியா எவ்வளவு தூரம் என்று தெரியாம தான் வந்தவனுக்கு? இல்லை. அவன் அரைக்கூடாத செய்தியை சொல்லுகின்றான். பூகோள அரசியல்
குறைந்தது அங்கப்பா இவற்றை எல்லாம் விட்டு போடும். தனிநாடும் இல்ல, சமஸ்தியும் இல்ல, கூட்டாட்சியும் இல்ல, ஒற்றை ஆட்சிக்குள்ளவாக சுப்ரீம் கோர்ட்டால காணி அதிகாரமே இல்லை என்று சொல்லப்பட்டால் காணிக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த மாகாண சபையை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வேதனையோடு சொல்கிறேன், அரசியல் கோமாளிகளில் சிலர் கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதம் எழுதுகின்ற துரோகத்திற்கு எங்களால் துணை போக முடியாது. நாங்கள் இதை நிச்சயமாக அம்பலப்படுத்தியே தீர வேண்டும். இந்த சதியிலிருந்து எங்களுடைய தமிழத்தை நாங்கள் காக்க வேண்டும். அன்று 2010 யுத்தம் முடிந்து 3வது நாள் சம்பந்தரையா ஒரு தீர்வு திட்டத்தோட வர அன்று தமிழகத்தினுடைய தலைவிதி ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படுவதை தடுப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக கூட்டமைப்பில் இருந்து வெளியேறினோம். அதன் பிற்பாடு 1.5 வருடங்களுக்கு முன்பு பல்கலைக்கழக மாணவர்களுடைய சந்திப்பிலே ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் விடுக்க இருந்தாரே, ஒற்றையாட்சிக்குள் உட்பட்ட ஒரு தீர்வை ஏற்பதற்கு. அங்கு வந்த சந்திப்பை நாங்கள் புறக்கணித்து தமிழகத்தை காப்பாற்றினோம் என்று அடுத்த ஒரு களம் வந்து இருக்கிறது. கடித போராளிகளிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடிதம் வந்து இருக்கிறது. இந்த தருணத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகச் சரியான ஒரு முடிவெடுத்து தமிழகத்தினுடைய எதிர்காலம் கருதி தமிழகத்தை காப்பாற்றுகின்ற இந்த புனிதமான பணியை தொடரும். இந்த இடத்தில் எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது. குமார் பொன்னம்பலம் அவர்களை தமிழினம் தவறவிட்ட ஒரு தலைவராகத்தான் நான் பார்க்கிறேன். குமார் பொன்னம்பலத்தை தமிழினம் தவறவிட்ட ஒரு தலைவராகத்தான் பார்க்கிறேன். தமிழினம் குமார் பொன்னம்பலம் அவர்களை சரியாக பயன்படுத்தி இருக்கவில்லை என்ற ஒரு ஆனந்தம் என்னுடைய மனதுக்குள் இன்றும் இருக்கிறது. அது நாளைக்கு இருக்கக்கூடாது. அதை சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னால் நாம் பல தடவைகள் நினைப்பதுண்டு, இவ்வளவு ஆளுமையான ஒரு மனிதனை ஏன் தமிழினம் தவறவிட்டது? இன்று கஜேந்திரகுமாருக்கு இருப்பது போல கஜேந்திரன் என்ற ஒரு அரசியல் நண்பர் இருந்திருந்தாலோ, அது எங்களைப் போல உங்களைப் போல எதையும் எதிர்பாராது தமிழ் தேசிய கொள்கையை நேசிக்கின்ற யாசிக்கின்ற ஒரு கூட்டம் குமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால் இருந்திருந்தாலோ அவர் தவறு விடப்பட்டிருக்க மாட்டார். அந்த தவறை தமிழினம் சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்திலே சில ஆணித்தரமான உரைகளை ஆற்றியிருக்கிறார். பல உரைகளுக்கு குழப்பம் விளைவித்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் ஆற்றிய 2 உரைகளுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் பெரிய அளவுக்கு காட்டியிருக்கவில்லையா? பேஸ்புக்ல வாசிச்ச பதிவு. அப்ப பாராளுமன்ற கட்சியில ஒரு சிங்கள இனவாதம் கற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரிடம் அவரது கட்சியினுடைய சகவாடி கேட்டாராம், ஏன் நீங்கள் இன்றைக்கு கஜன் கதை கேட்க குழப்பேரு? அப்ப அந்த சிங்கள இனவாதி சொன்ன விடயம் என்னவென்றால், கஜன் கதை கேட்க இடக்கிட ஜிஜியும் குமாரும் வந்துட்டு போறாங்க என்று சொல்லியிருக்கிறார். இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அவருடைய அந்த ஆளுமையை நம்பி சொல்லுகின்றேன். குமாரில் விட்ட பிழையை சரி செய்வதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் எங்களுடைய தமிழ் தேச விடுதலையை நோக்கி நாங்கள் பயணிப்பதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அவருடைய அரசியலுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம் என்பதற்கு அப்பால் இனப்படுகொலைக்கு நீதி கேட்கின்ற அந்த உறவுகளுக்கு செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான அஞ்சலியாக இருக்கும் என்று சொல்லி தமிழர் என்று சொல்லலாம், தலையிலிருந்து நில்லடா, தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவு பேருரையை அளித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுபாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நன்றியுரையை வழங்க வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய
மகளிர் அணித் தலைவி திருமதி வாசி சுதாகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிங்கத்தின் கோட்டையே சிறிய புலியாய் இன்று இணைவென்றதை கொண்டாடப்படுகின்ற குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களின் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரமாகலாம். இருப்பினும் இந்த குமார் பொன்னம்பலம் ஐயா பலராத துணிவோடு கொழும்பு நகரிலே களமாடியவர்க்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் தன்னுயிர் வந்து என்று மாமனிதனாக நிலைத்திருக்கிறார். உண்மையான ஆத்மாக்களும் நேர்மையான பணியும் என்றும் காலம் கடந்தாலும் நினைவு கொள்ளப்படுவதோடு அவை நிலைநிறுத்தப்படும் என்பதை உறுதி செய்கிறார். 22 வருடங்கள் கடந்த பின்னும் என்றும் அந்த மாமனிதனின் வழி போற்றப்படுகிறது என்ற பெருமையோடு இன்றைய நினைவு பேருரையிலே 13ஆம் சரத்தை அழகாக எமது காணியை கூட பெற முடியாத அந்த 13ஆம் சரத்து ஒரு தமிழனின் முடிவிலே ஒரு மிகப்பெரிய அடிமைக்கான முற்றுப்புள்ளி என்பதை தெளிவாக கூறி சென்றிருக்கிறார். எங்கள் சட்ட ஆலோசகர் காந்திமன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இடியோடு மழை பொழிந்தது போல் அந்த வானம் கருத்தாலும் அந்த இடியும் மழையும் நம் மனதை விட்டு அகல முடியாதவாறு 13ஆம் சரத்தை மிக எளிமையாக தமிழனுக்கு தேவையற்ற அந்த 13ஆம் சரத்து நமக்கு ஒரு தொடக்க புள்ளி அல்ல, தமிழினத்தின் அழிவுக்கான உணக்க புள்ளி என்பதை மிக தெளிவாக பொதுச் செயலாளர் செல்வராஜ கலைஞருக்கு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொள்ள இத்தருணத்தில் விளைகிறேன். அது மட்டுமல்ல, உண்மையில் இந்த 13ஆம் சரத்தின் தேவையை எவ்வளவு தூரம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆய்வாளர் மதுசூதனன் ஐயா சொன்னார். 13ஆம் சரத்திலே எங்களை கொன்று குவித்து பாலியல் வன்முறை செய்து அத்தனையும் 2009 நடத்தி வைத்தாயப்பா. அந்த 13ஆம் சரத்து எப்படி அவருக்கு தொடக்கப்படியாகும் என்று மிக தெளிவாக அந்த ஆய்வாளர் சொல்லி இருக்கிறார். அந்த அறிவுரை போலும் நமக்கு 13 நமக்கு தேவையில்லை என்பதற்கு அந்த தெளிவான விளக்க உரைக்காக மதுசூதனன் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை இனத்தின் சார்பில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, சட்டத்தை புரிந்து தள்ளியிருக்கிறார். எவ்வாறு இன உணர்வை தேசியத்தின் பற்றை தேசத்தின் பற்றை எவ்வாறு திருவிழியை பொழிந்து தள்ளியிருக்கிறார். இளைஞர்களுக்கு இது செல்வடைய வேண்டும். அந்த வகையிலே இந்த இளைஞர்களுக்குரிய மிக பெருமையான கருத்தையும் குமார் பொன்னம்பலம் என்ற மிகப்பெரிய மாமனிதரை நாம் இழந்து விட்டோம் என்ற எண்ணக்கருவையும் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அந்த பேருக்காக அவருக்கு நன்றி செலுத்துவதோடு 13ஆம் சரத்து நமக்கு தேவையில்லை. அந்த 13ஆம் சரத்திலே தொடக்க புள்ளியே இருக்கக்கூடாது. அத்திவாரம் அழகாக ஆணித்தரமாக அறுதியும் உறுதியுமாக இருக்க வேண்டும். 13ஆம் சரத்து வரும் வெற்றி கற்கள் முந்தி சொல்வோம் ஒரு போக்கியல் சீமந்து செய்யப்பட்ட கற்கள் அவை நமக்கு தேவையில்லை. அந்த 13ஆம் சரத்து நமக்கு தேவையில்லாத விடயம் என்பதை அப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டால் 5 வருடத்தை அரசு சிறுவை பிள்ளைதான் நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த அரசியல் யாப்பு பிழையாக தேர்வு செய்யப்பட்டால் 50 வருடங்கள் கடந்தாலும் திருத்த முடியாது என்பதை இந்த தமிழினம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 முறை அரசியல் யாப்பை குற்றமாக ஒருவரோடு முழு தமிழினம் எதிர்த்து சென்றது. அந்த வழியிலே நமக்கு எதிரான அந்த 13ஆம் சரத்திற்கு தீர்வை நாம் ஒருவரோடு வடகிழக்கு தமிழர்கள் ஒருவரோடு எதிர்த்து நமக்கான வெற்றியை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு
தேசிய உணர்வோடு தேசப்பற்றோடு குமார் பொன்னம்பலம் ஐயாவின் நினைவு செய்தியை கலந்து கொண்டு இவ்வளவு நேரம் எமது தேசிய உணர்வை வெளிப்படையாக காட்டி சென்ற உங்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி வைத்திருக்கும் அனைவருக்கும் இத்தருணத்திலே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.